Walkman. Vanakkam folks. Yesterday I was having my morning walk in Bessie Beach. I was going towards the Kadakari. It was my regular morning walk. Suddenly I saw one woman shouting at me saying, "Hey, stalker, stop there." யார் அவ யாரை பார்த்தா ஸ்டாக்கர்னு சொல்கிறா. Hey, are you talking to me? I was asking that girl. She says, yes, I'm talking to you. You are a stalker. I think she's some sort of feminist polada. She's saying that you are a stalker. You are a stalker. I said, hey, do I look like a stalker? Yeah, you are a stalker. He said, hey, I'm not a stalker. I'm just a walker. Pass. இந்த மாதிரி ஒரு 4 ஜோக் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ராமா நீங்கள் வந்து ஸ்டோரியில் வச்சுருந்தீங்கன்னா, யூ ஆர் அ ஸ்டாண்டப் காமெடியன் அண்ட் வெல்கம் டு த க்ரௌடு. அவ்வளோதான். கொஞ்சம் எலிட் ஆக்சஸ், கொஞ்சம் வந்துட்டு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ், இல்லை கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு ஆக்சசபிளான கம்யூனிட்டிலேயோ இல்லை ஆக்சசபிளான எலிட் ஸ்ட்ரக்சர்லேயோ பிறந்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு இந்த மாதிரி ஜோக்கும் சேர்ந்து உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 4-5 இடத்துல ஏறி இறங்கி 4-5 கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு ஸ்டாண்டப் காமெடி. ஐ வாஸ் வாட்சிங் தட். ஐ வாஸ் நாட் ரெடிடா. செம காண்டான ஷோ. சி ஐ கேகேவா எஸ்ஏவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் கேகேவா எஸ்ஏவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் எஸ்ஏ. ஏன்னா கேகே வந்துட்டு பயங்கரமான ஒரு கடியான ஆள். அந்த மனுஷன் ஷோலாம் உட்காந்து பார்க்க முடியாது. அவரே சொல்லிட்டு ஹூவான்னு செம்ம வெறுப்பேற்றின்னு அப்படி. ஜோக்ஸும் கிடையாது. நன் ஆஃப் த ஜோக் வில் லேண்ட் அண்ட் இட்ஸ் லைக் ஷிட். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் எஸ்ஏ சம்வாட் மெதராசிடா வந்து ஓரளவு கொஞ்சம் பான்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஷோ அப்பா அட்டர் வேஸ்ட்டு. லைவ் ஆடியன்ஸில் உட்காந்தா அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுங்க. இங்கேயே பார்க்க முடியல, அப்போ லைவ் ஆடியன்ஸில் உட்காந்து என்னத்தை பார்க்குறது? சில பேருக்கு மேபி இந்தியன் க்ரௌடுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு சிரிச்சுட்டு வரணும்னு நினைப்பானுங்க. ஸோ அதனால் அவங்க சிரிச்சிருக்கலாம். அதனால் இட் மைட் பி என்கேஜிங் ஃபார் தம். பட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அண்ட் இட்ஸ் லைக் கோர் பொலிட்டிக்கலி இன்கரெக்டு, பொலிட்டிக்கலி கரெக்டுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஜோக்ஸே வந்துட்டு இன்னும் பெரிய ஹிட்டாக லேண்ட் ஆகல. அதுக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பேசுவோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் பிட் விச் எஸ்ஏ டிட் ஃபார் அமேசான். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் பிட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஒர்த் ஆஃப் யுவர் டைம். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டாக போய் பாருங்கள். சின்ஸ் யூ ஹேவ் ஓடிடி, பணம் கட்டிட்டீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பாருங்கள். பட் இட்ஸ் கிராப்பி ஷோ. ஸோ லைக் ஐ செட், இந்த மாதிரி ஒரு 4 ஜோக் இருந்தது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, நான் சொன்ன ஒரு நல்ல ஜோக்கை நீங்கள் எடுத்துக்கங்க. காப்பி பேஸ்ட் கூட எனக்கு வேண்டாம். ஸோ அந்த ஜோக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு 4 ஜோக் எழுதினீங்கன்னா, யூ ஆர் ரேஜிங் ஸ்டாண்டப் காமெடின்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறக்காமல் அது இங்கிலீஷ்க்கு நடுவில் வந்து டா போட்டுக்குங்க, வா போட்டுக்குங்க, டா போட்டுக்குங்க. இந்த ஒத்த எழுத்து சிலபல்கள்லாம் நிறையா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களை வந்துட்டு ஈஸியாக இந்த சமூகம் ஏற்றுக்கும். இவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை முத்து அந்த மாதிரியான பர்சனாலிட்டி வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடினா ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தயங்குற சமூகம் இந்த மாதிரி ஆட்கள் ஈஸியாக எடுத்துக்கும். ஸ்டாண்டப் மைக், தே ஆர் காமிக் அப்படிமா, தே ஆர் காமிக் பர்சனாலிட்டி அப்படிமாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு மதுரை முத்து, தே ஆர் ஜோக்ஸ்டர்ஸ், ஜோக் சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி மதுரை முத்து இஸ் 100 times better than these fellows who's talking in English and shitting their thoughts. அதனால இஸ் ஃபார் மோர் பெட்டர் வித் திஸ் டைமிங் ஜோக்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு மதுரை முத்து சார்ந்த ஒரு ஆட்கள். ஈரோடு மகேஷை கூட ஒரு வகையில் ஏற்றுக்குவேன். அதாவது பல ஈரோடு மகேஷ், இப்போ வர அர்ரா ஈரோடு மகேஷ் நான் சொல்லலை. வளர்க்க போவது யார் காலத்தில் ஈரோடு மகேஷ் சொன்ன சில ஜோக்குகள் வந்து அட்டகாசமாக இருந்தது. அது ஒரு காலம். ஸோ கீப் தீஸ் திங்ஸ் அசைட். ஸோ இப்படி இருக்குது கரண்ட் காமெடி ட்ரெண்டு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்டாண்டப் காமெடிங்கிறது தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஏஐபியை விட்டுருங்க. ஏஐபிலாம் வந்த அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு இங்கே பெரிய ஹிட் ஆச்சு. இந்தியாவுக்கே வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நியூ ஃபோரம் ஃபார் அஸ் டு டாக் அபவுட் ஸ்டாண்டப் காமெடி. இது வரைக்கும் பெருசாக யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜோனர். பிகாஸ் வி ஆர் ஸோ இன்டு மூவிஸ், வி எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் 2.5 hours நான் மூவிலே எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணுன்றதுனால வந்துட்டு நம்ம மூவிஸில் தான் பாட்டு வச்சுருக்கோம், மூவிஸில் தான் காமெடி வச்சுருக்கோம், மூவிஸ்லாம் ஃபைட்டு வச்சுருக்கோம். தெர் இஸ் நோ செக்மெண்டேஷன்.
இது தனித்தனியா ரிலீஸ் பண்ணுவோம். படத்துல பாட்டே வேணான்னு சொல்லிட்டு தனியா ஆல்பம் வந்து கேட்க மாட்டோம். ஸோ நான் குடுக்குற ரூ. 150 தட்ஸ் ஹவ் அவர் கிரவுட் மைண்ட்ஸ் ஒர்க். குடுக்குற ரூ. 150க்கு என் படத்துல எல்லாமே வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கேம் அவுட். ஸோ காமெடி இட் கேம் ஆஸ் அ பேக்கேஜ் டு அஸ் வயா மூவிஸ் அண்ட் வயா டிவிஸ் அண்ட் ஆல். ஸோ அதனால தனியா பார்க்குறதுங்கிறது புதுசா ஸ்டார்ட் ஆன விஷயம். ஸோ கான்ஸ்டன்ட்டா ஒரு 1 1/2 ஹவர் 2 ஹவர்ஸ் ஒரு ஷோல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிக்ல உட்காந்து என்ஜாய் பண்றது, சாங்கோட மியூசிக்கோட இது பண்றதுங்கிறது இப்ப தான் கூடியிருக்கு. ஸோ இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு லாஸ்ட் டெக்கேடா தான் இட் கேம் டூ லைம்லைட். திஸ் பர்ட்டிகுலர் கான்செப்ட் கால்ட் ஸ்டாண்ட் அப் காமெடி. ஸோ இதுதான் வந்து இதோட கரண்ட் ட்ரெண்டா இருக்கு. அண்ட் இட் இஸ் பில்டிங் அப். தி கம்யூனிட்டி இஸ் பில்டிங் அப். அத நான் மறுக்க மாட்டேன். தேர் வேர் லாட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு 4 ஜோக் சொல்றவங்க வந்துட்டு இஃப் தே ஃபீல் தே ஆர் ஸோ காமிக் அப்படின்னா வந்து தேர் ட்ரைங் டு பர்சியூ திஸ் comedy career. I can see a lot of people on Facebook introducing themselves as a stand-up comedian, and they're doing a lot of good things. So I'm happy for them. And Amazon வந்து as usual Amazon is trying to get into it. And இதில் ஏதோ ஒரு ஷோ பண்ணாங்க, என்னது காமெடி வச்சு பண்ணி அந்த ஷோ பேரே வெறுப்பாயிட்டேன். ஷோ பார்த்து நான் ஏதோ ஒரு ஷோங்க, அந்த ராஜ்மோகன்லாம் வந்திருந்தார் அவர். சரி விட்டுருங்க. அந்த ஷோ வந்துட்டு நான் பார்த்தேன். அந்த ஷோ வந்துட்டு ரொம்ப பெருசா இல்ல. ஒரு ஜோக்குமே இல்ல. ஒரு 5 6 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அந்த ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் என்ன? ஜானகியா நடிச்சானே. யூடியூப்ல வந்து பிகேம் வைரல். மிஸ்ஸஸ் ஜானகி அப்படின்னு. ஸோ ஆல் தீஸ் பீப்பிள் ஆர் தேர். த ஷோ வாஸ் ஷிட். அதை விட்டுருங்க. ஸோ த ஷோ வாஸ் ஷிட் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த மாதிரி தே ஆர் த்ரோயிங் அப் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ், அண்ட் தி ஸ்டாண்ட் அப் காமெடி இஸ் becoming a big phenomena. See, but okay, whatever it is, are these particular set of stand-up comedies and any type of comedy satisfying the audience அப்படின்றத வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி ஆகணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து தேட ட்ரை பண்ணலாம். ஐம் கோனா ட்ரை டு கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் ஐ ஹாவ் அ கன்க்ளூஷன் ரிகார்டிங்ஸ். அதை நான் கடைசியாக சொல்கிறேன் நான். பட் இஸ் இட் பாசிபிள்? Is it possible? Is it happening that people are actually ignoring the fact called entertainers? Entertainer factors, especially when it comes to comedy, are we ignoring them? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் இதில் வந்து வருது. அதே சமயத்தில் இந்த சைட் ஆஃப் இண்டஸ்ட்ரியும் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியும் நிறைய பேர் வந்து உட்காந்து சிட்டிங் இன்டு த க்ரௌடில் வந்து உட்காந்து பார்க்குறாங்க. உட்காரத்துக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. வந்து ஒரு எஸ்ஏவோட ஷோவில் வந்து நான் உட்காடுறேன்னா இட் கிவ்ஸ் மீ எ ப்ரைடு. ஒரு ஆப்பிள் ஃபோன் மாதிரி வச்சுக்கிற மாதிரி அது வந்து அவள் குரூப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைடை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ வாஸ் சிட்டிங் வித் எஸ்கே. தீஸ் எலீட் பீப்புள் ஆர் ஸோ தேர் ஸோ ஆன் டு ஷோயிங் தட் தேர் திஸ் மச் ப்ரோக்ரஸிவ் அண்ட் திஸ் மச் வி ஆர் ஹேவிங் ஃபன். வி ஆர் எக்ஸ்டென்சிவ் டு டேக் கிரிட்டிசிசம்ன்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஷோவில் உட்காடுறோங்கிற மாதிரிலாம் காமிக்கிறதுக்காக கூட தே ஆர் யூஸிங் இட். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டு டிஸ்கஸ் அபவுட் இட். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த particular genre of comedy, any type of comedy is getting dead. Are it the verge of going to என்ன சொல்கிறது, என் நோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? நம்ம பார்த்தாகணும். கடைசி காலத்தில் நெருங்கிட்டு இருக்கான்னு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து we need to go back to the evolution of comedy. Okay, see, first of all, as usual, as our podcast, we should know how this comedy is come to our picture of human life. See, காமெடிங்கிறது எப்படி நமக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காகணும். காமெடிங்கன்னா அந்த சிரிப்பு, நகைச்சுவை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக மாறினதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சாகணும். அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக நம்ம சொல்லுவோம் வழக்கம் போல் நம்ம பாட்காஸ்ட்டில். அதே மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஒன்வர்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ ஜேர்னி ஆஃப் காமெடி அண்ட் ஹவு த காமெடி ஹஸ் இவால்வ்ட் அண்ட் ஹவு காமெடி இஸ் கோயிங் டு பி இன் அப்கமிங் ஃபியூச்சருங்கிறது மாதிரி ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தெர் வேர் லாட் ஆஃப் ட்ராஜடிஸ். ஆஸ் யூஷுவல் எப்படி டெமோக்ரஸியை வந்து உலகத்துக்கு கொடுத்தாங்களோ வழக்கம் போல் கிரீக் தான் என் காமெடி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் காமெடின்னு ஒரு ஆள் இருக்கார் மாதிரி மிஸ்டே இருக்கார். ஓகேங்களா? அரிஸ்டோஃபைன்ஸ்னு பேர். ஓகேங்களா? அரிஸ்டோஃபைனஸ்ங்கிறவர் வந்துட்டு ஒரு கிரீக் ஸ்காலர், கிரீக் ஃபிலாசபர். அவர் தான் முதல்ல ஈத்தன்ஸில் வந்துட்டு ஈத்தன் காமெடின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் அவர். ஓகேங்களா? க்ரீக்கில் வந்துட்டு காமெடிங்கிறதே ஃபஸ்ட்டு அது வரைக்கும் ட்ராஜடி பேசிகிட்டு இருந்தது வந்துட்டு காமெடி வருது. இட்ஸ் அரௌண்ட் 457 என்ன சொல்கிறது 457 பிசியில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு காமெடி ட்ராக்கே வருது வெளியில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பேபிலோனியன்ஸ்னு ஒரு ட்ராமா ரிலீஸ் பண்ணுறாரு இந்த அரிஸ்டோஃபைன்ஸ். அவர் ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் காமெடி அப்போ தான் விட்னஸ் பண்ணுது க்ரௌடே.
பயங்கர ஹிலேரியஸா இருக்கு. ஒரு பயங்கரமான மீம் லார்ட் மாரி. பயங்கரமா பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றாரு. சி தேர்ஸ் அ கான்செப்ட் கால்ட் ஓல்டு காமெடி. ஓகேங்களா? ஓல்டு காமெடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? காமெடியிலே வந்துட்டு 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு பேசிக்கான டேர்ம் சொல்லுவாங்க. ஓல்டு காமெடி, மிட் காமெடி, நியூ காமெடின்னு சொல்லுவாங்க. சி இவரு குடுத்த உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து இன்னி வரைக்கும் நம்ம காமெடி பிரின்சிபிள்ஸா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸ்லாப்ஸ்டிக்ஸ் ஹியூமர் ஆகட்டும். ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. உங்கள தானே வடிவேலுலாம் சில சமயத்துல வந்து அடிச்சுட்டு உருண்டுட்டு பெரலுவாரு. சார்லி சாப்ளின்லாம் வந்து இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. டப்புன்னு வழிக்கு எழுது சுகமா இருக்கட்டும். ஸோ பொலிட்டிக்கல் செட்டையர்ஸ் ஆகட்டும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டைப் ஆஃப் ஹியூமர்ஸ். அதே மாரி வந்துட்டு என்ன சொல்றது? இமிட்டேஷன்ஸ் காமெடி. இப்போ வந்து ட்ரம்ப் பத்தி ஒரு இமிட்டேட் பண்ற மாரியோ, இப்போ மோடிய இமிட்டேட் பண்ற மாரியோ, இப்போ ஒரு பர்ட்டிகுலர் லீடர்ஸ இமிட்டேட் பண்ற மாரி, இமிட்டேட் பண்ணி வர காமெடிஸ். இது எல்லாமே இவரு பண்ணிட்டாரு. எப்ப பிசிலயே பண்ணிட்டாரு. 457, 458 அந்த பிசி டயத்திலேயே இவரு முடிச்சுட்டாரு. பயங்கரமா வந்து பொலிட்டிக்கலி கிரிட்டிசைஸ் பண்ணாரு. பயங்கர பிரச்சனைக்கு நைட்ஸ் அவரோடலாம் புக்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. த பேபிலோனியன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து நைட்ஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவும் நல்லா இருக்கும். ஐ டோன்ட் நோ இட் டசன்ட் ஹேவ் ஃபுல் ரெக்கார்ட் ஆஃப் இட். பட் இட்ஸ் a கிரேட் ட்ராமா. நான் கொஞ்சம் படிச்ச ஞாபகம் இருக்கு. வென் ஐ வாஸ் ட்ரைங் டு டூ மை ஃபிலாசபி. சரி படிச்சலான்னு டிடிஆகலாம் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ பண்ணது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு he was actually a forefather of all these comedies which we are enjoying right now. ஸோ இவர் தான் வந்துட்டு காமெடி வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. ஃப்ரம் தேர் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் காமெடி இஸ் பிகமிங் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு கிவ் அ சோஷியல் கமெண்ட்ரி. ஸோ காமெடி கெட்ஸ் அ கிளிக் அப்படிம்பாங்கள்ல. மை ஜோக்ஸ் இப்போ ஸ்டாண்டப் காமெடியன்ஸுக்கு நான் சொல்கிறது புரியும், இவங்களும் புரியும். இப்போ ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் வந்து என்ன ஜோக் லேண்ட் ஆச்சுடா அப்படின்னு எப்போ நினைப்பான்னா, அந்த ஜோக்குக்கான ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எப்போ அந்த ஜோக் லேண்ட் ஆகும்னா when it relates to கண்டெம்பரரி மூடோட ஒரு ஜோக் வந்து ஹிட் ஆகுதுனா மட்டும்தான் வந்துட்டு கண்டெம்பரரி இல்லைனா வந்துட்டு ரிலேட்டபிள் ஃபேக்டரோட. சர்டைன் ஜோக்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏதாவது பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்துருக்கு, கண்டெம்பரரி ஈவெண்ட் நடந்துருக்குன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு ஜோக் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறீங்கன்னா இட் வில் கெட் இன் டு த ஆடியன்ஸ். அவுட் டேட் ஆகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று நடந்தால் நீங்கள் நாளைக்கே சொல்லிடணும், அதான் எதிர்பார்க்குறாங்க. மீம் கிரியேஷன் மாதிரி தான் ஆகிப்போச்சு. மீம் கிரியேஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் காமெடி. அதை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம். ஸோ அது ஹிட் ஆன உடனே வந்துட்டு யூ ஹேவ் டு ஸ்கெட்ச் அ ஜோக் அரவுண்ட் இட் அண்ட் யூ ஹேவ் டு ட்ராப் இட். ஸோ அதான் ஹிட் ஆகும். இல்லைனா வந்துட்டு ரிலேட்டபிள், உங்களுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டபிளான ஒரு காமெடி வந்துட்டு யூ கேன் டாக் அபவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஜோக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலேட்டபிள். அது நல்ல ஒரு ட்ரெண்ட், நல்ல உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட கலந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து நீங்கள் மாற்றலாம். ஸோ அது மாதிரி வீட்டில் குழந்தைங்களோடைய இருக்கிற கான்செப்ட் என்ன மாதிரி இதை ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்கன்னா அந்த ஜோக்கை நீங்கள் ஹிட் பண்ணால் லேண்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி த பஞ்ச் லைன் வில் பி தட் த கண்டெம்பரரி ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஈவெண்ட் தான் பஞ்ச் லைனாக இருக்க போகுது உங்கள் ஜோக்குக்கு. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு காமெடி ஸ்கெட்சுக்கான ஒரு இலக்கணமாக அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருந்திருக்கு. ட்ராமாவாகட்டும், மூவி ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும். ஏதாவது ஒரு ரிலேட்டபிளான ஒரு கான்செப்டை கொண்டு போயிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸுங்கிறத மீறி வந்துட்டு ஒரு வித்தின் த சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம ஹிட் பண்ணுற ஜோக்கு தான் லேண்ட் ஆகுது. தவிர வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க வந்து புதுசாக யோசித்து புதுசாக வந்து பண்ணுறது வந்து ஹிட் ஆகல. அது எப்போவுமே ஜோக் காமெடி வந்து ஹிட்டாகவே ஆகாது. புதுசா நீ யோசிக்க ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. என்ன பொறுத்தவரைக்கும், என்ன பர்சனலா பொறுத்தவரைக்கும். யூ கேன் திங்க் அபவுட் சர்கம்ஸ்டான்சஸ். புதுசா ஒரு சர்கம்ஸ்டான்ஸ நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் வில் இட் பி கனெக்டிங் டூ த ஆடியன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி ரேர். வெரி ரேர்லி இட் வில் கனெக்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் த பெர்சன் த்ரோஸ் த ஜோக். ஹவ் குட் இஸ் இமிடேஷன் அண்ட் ஹவ் குட் இஸ் மைக் எபிலிட்டி. அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. கீப் திஸ் அசைட். ஓகேங்களா? கமிங் பேக் டு திஸ் ஸ்டாண்டப் காமெடி விச் வி ஆர் விட்னஸிங் ரைட் நவ். ஓகேங்களா? In the podcast, we are not going to talk about cinema or anything like that. We are talking about how the comedy industry as individual comedy industry அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஞாபகம் வச்சுப்போம் அதிகமாக. ஸோ கமிங் பேக் டு ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடிங்கிறது நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாமே தவிர வெஸ்ட்டில் இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் திங். ஈவன் ஈஸ்ட் மலேசியன் ஸ்டாண்டப் காமெடிஸ் ஆர் வெரி கிரேட். நீங்கள் எத்தனை பேர் மலேசியன் ஸ்டாண்டப் காமெடின்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறது? தெர் இஸ் அ கை நேம் டக்ளஸ் இருக்கார், குமார் இருக்கார். குமார் இஸ் அ கிராஸ் ட்ரெஸ்ஸர் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் who is actually an amazing comic. பயங்கரமான ஜோக்ஸ் இருக்கும் அவர்கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் அது கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். டக்ளஸ் அண்ட் குமார், தீஸ் ஆர் மலை காமிக்ஸ் ஆர் வெரி குட். மலேசியன் காமெடியன்ஸ் ஆர் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் ஆர் வெரி கிரேட். ஸோ அவங்கெல்லாம் நம்மளோட ஃபார் ஹெட் ஆக்சுவலி. நம்ம மலேசியன்ஸ் வந்து இங்கே இது பண்ணுறோம். ரீமிக்ஸுங்கிற கான்செப்ட்லாம் இங்கே எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ மலேசியன் அண்ட் சிங்கப்பூரியன்ஸ் ஆர் வெரி இன்டு இட்.
ஸோ அவங்கலாம் அங்கே ஸோ யூ ட்ரை டு சர்ச் தீஸ் 2 கைஸ் அண்ட் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி கோ ஃபார் another பர்சன்ஸ் ஃப்ரம் தேர் இட்ஸ் ஆல். ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வந்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கிரேட் காமிக்ஸ், கிரேட் காமெடியன்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன் மை பர்சனல் ஒப்பீனியன் ஐ ஆல்வேஸ் பிலீவ் டேவ் செப்பல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஐ லவ் டேவ் செப்பல் பிகாஸ் டேவ் செப்பல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடியன் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பர்சோனா, நல்ல ஒரு காமெடியன், நல்ல ஒரு பக்காவான ஜோக்ஸு. அவர் ஜோக்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். ஸோ ஒரு 20 ஜோக் இருந்ததுன்னா 20 ஜோக் சொன்னாங்கன்னா அதில் வந்து 15 ஜோக் லேண்ட் ஆகும் ஆடியன்ஸ் கிட்ட. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் நான் சொல்கிறது புரியும். 20 ஜோக்கில் 15 ஜோக் லேண்ட் ஆகுதுன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த கண்டென்ட் ஷுட் பி தட் மச் குட். இப்போல்லாம் ஒரு 5 ஜோக் லேண்ட் ஆனாலே அது ஷோ ஹிட்டு. இப்போ எஸ்ஏ ஷோலாம் ஹிட்டு. மெட்ராஸ் சீடால ஒரு 5 ஜோக் லேண்ட் ஆச்சு, அவ்வளோதான். அவ்வளோ ஜோக்ஸில் வந்து ஒரு 5-6 ஜோக் லேண்ட் ஆயிருக்கும். அந்த 5-6 ஜோக் வந்து நமக்கு லேண்ட் ஆனோடனே அது ஹிட் ஷோ, அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஏன் கெவின் ஹார்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண அந்த க்ரோன் ஆஸ் லிட்டில் மேன் ஷோ ஆகட்டும், அப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் by far as I remember Grown as Little Man was one of the best show by Kevin Hart. அதுக்கப்புறமேட்டு கெவின் ஹார்ட்டோடைய லேட்டர் எண்ட் ஆஃப் த ஷோஸ் வந்துட்டு கான் டு ஹெல். ஆக்சுவலி அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தனால ஓடுச்சு தவிர வந்து பட் ஜோக்ஸ் ஆர் நாட் தட் மச் ஆஃப் குட். பட் இனிஷியலி தோஸ் டேஸ் he was like anything. Grown as Little Manலாம் விழுந்து நான் சிரித்தேன். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எடி மர்ஃபி ஆகட்டும். எடி மர்ஃபி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் காமெடியன். சார்லி மர்ஃபி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் காமெடியன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தென் ஹூ ஹேவ் எடி கிரிஃபன் இருக்கார். எடி கிரிஃபன் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் காமெடியன். ஓகேங்களா. டெல் தம் ஐ செட் இட்னு ஒரு ஃபேமஸ் ஸ்கெட்சு. ஸோ பயங்கரமாக மிஷேல் ஒபாமா, பராக் ஒபாமாலாம் வச்சு செஞ்சா மனுஷன். யூ ஆர் ஸோ மச் இன்டு பொலிட்டிக்கல் சட்டையர். ஜீசஸ் வில் விசில் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் விசில் அடிப்பான்லாம் காம்பார். ஸோ it was a funny show. It was fun. West is so good at it. When it comes to அப்படி சொல்கிற வெஸ்ட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அதர் கண்ட்ரி காமெடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெவர் நோவா ஆகட்டும், ரசல்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு they were able to drop a very good number of comedies. ஓகேங்களா. பட் அட் த சேம் டைம் they were able to transform those stand-up comedy into sketches as well. இப்போ கீ அண்ட் பீல்னு ஒரு ஆள் தெரியுங்களாம் இருக்கும். ஓகேங்களா. கீகன் ஆகட்டும், ஓகேங்களா, பீல் ஜார்டன் ஆகட்டும், கீகன் மைக்கேல் ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்கெட்ச் கிரியேட்டர்ஸ் இன் எனி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. கீன் பீல் ஷோ வந்து ஒரு ஃபேமஸ் ஹிட். போத் ஆஃப் தெம் வேர் காமெடி ரைட்டர்ஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் வேர் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ். பட் when they transform them into a sketches பிளாட்ஃபார்முக்கு வரும்போது வந்து they have given us such a masters. சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் கேஎன் பீல்னு போட்டு பாருங்கள். பயங்கரமான ஸ்கெட்ச் வரும். யூ வில் லாஃப் லைக் எனிதிங். சி வெரி 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 நார்மல் திங், வெரி வெரி நார்மல் ஐடியாஸ் அண்ட் ரொம்ப ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லாமல் ஒரு நார்மலான ஐடியா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி சிரிக்க வச்ச ஒரு பர்சனாலிட்டிஸ். டேவ் செப்பலும் எஸ்என்எல் சாட்டர்டே நைட் லைவோட சேர்ந்து நிறைய ஷோ பண்ணார். ஸோ டேவ் செப்பலோட செப்பல் ஷோனே ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ காமெடி சென்டரில் ஆட் ரன் செப்பல் ஷோ வந்து ஒரு பயங்கரமாக போச்சு. ட்ரெவர் நோவா இ சடன்லி ஸ்கிப்ட் இன்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ட்ரெவர் நோவா மூவ் ஆகிறாரு. மூவ் ஆன உடனே வந்துட்டு ஜானுக்கு பதிலாக வந்துட்டு இஸ் டேக்கிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் டெய்லி வந்து மார்னிங் ஷோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. இஸ் பிகமிங் த ஹோஸ்ட் ஆஃப் த மார்னிங் ஷோ. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷோ ஹோஸ்ட்டே எத்தனை பேர் கானன் ஓவரைன் இருக்கார். ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கு மை ஃபேவரட் எப்பவும் பார்த்தோன்னா ஜான் ஆலிவர் இருக்கார். ஸோ all these people were actually comics and they are doing satire news shows and all. See, இதுதான் வந்துட்டு ஒரு ஓவர்லே ஆஃப் பெஸ்ட் காமெடி அண்ட் ஐ ஹவ் given you a lot of names. I have dropped a lot of names. Search each and every one of them. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சோனாஸ் வந்துட்டு they were running the shows in comedy which is happening still now. ஓகேங்களா. பட் இப்படி தான் காமெடி இருந்ததா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு காமெடி இஸ் வெரி 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 என்ன சொல்கிறது, ட்ரமாட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமராகவும் விக்டமைஸ்டு ப்ரெசன்டேஷன் இருந்தால் தான் வந்துட்டு சிங்கத்து புலிக்கூண்டில் வந்து சார்லி சாப்ளின் மாட்டோம் நம்ம சிரிப்போம். இப்போ அதை பார்த்து நம்ம சிரிக்கிறது வேணால் இஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் ஆக்ட்னால நம்ம சிரிக்கலாம். பட் ரியல் டைமில் வந்துட்டு வி ஓன்ட் பி ஹேவிங் தட் டைப் ஆஃப் லாஃப்டர் அண்ட் ஆல். ஸோ இப்போ அது ஒரு இப்போ யாராவது பர்ஃபார்ம் பண்ணால் கூட வி ஓன்ட் லாஃப். சர்க்கஸுங்கிற கான்செப்டில் வந்துட்டு ஜோக்கர்ஸை பார்த்து நம்ம சிரிப்போம். ஓகேங்களா. ஜோக்கர்ஸ் வில் கம் இன், தே வில் ஆக்ட், தே வில் that's a pure example of slapstick humor. ஓகேங்களா. பட் will you able to sit down and laugh at a joker? I'm not blaming that creates a statistic approach on us. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. I don't want to put you in a guilt. ஓகேங்களா. பட் will you enjoy it? No.
அட் ப்ரெசன்ட் த டேஸ்ட் ஹஸ் பீன் டிஃப்ரெண்ட். த டேஸ்ட் ஹஸ் சேஞ்ச் லாட். போக நாளடைவில் வந்துட்டு we are looking to different type of humor. ஓகேங்களா? தட் கம்ஸ் தட் கிவ்ஸ் அ ரூம் ஃபார் ஸ்டாண்டப் காமெடிஸ். ஓகேங்களா? ஜோக்ஸ்லேயே வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோக்ஸ். ஓகேங்களா? ட்ரெவர் நோவாவோட லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஒரு ஷோ இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் அ ஃபேமஸ் கிக் ஆஃப். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன் தட் பர்டிகுலர் ஷோ he talks about lot of his experiences, how he was able to travel in and around the world, how the world treats a black American guy, I mean a black African American guy or African Irish guy, cross race எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. there were lot of talks about, Russell talks about lot of these things also. ஓகேங்களா? ஸோ இப்படியும் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் போகும்போது எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. குமார் யூஸ் டு டாக் அபவுட் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆல்சோ இன் மலேசியன் காமெடிஸ் அண்ட் ஆல். எப்படி வந்துட்டு கல்ச்சர், மலேசியா இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் கல்ச்சர்டு கண்ட்ரி சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. யூ ஹேவ் சைனீஸ், யூ ஹேவ் தமிழ், யூ ஹேவ் மலாய் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் லிவிங் டுகெதர் இன் ஹார்மனி. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, தே ஆர் ஏபிள் டாக் அபவுட். சி சடன்லி பீப்புள் ஆர் ரிலேட்டிங் தெம்செல்ஃப். அதான் சொல்ல வந்தேன். when you are talking about contemporary solution, contemporary topics, and when you're talking about when you are able to relate yourself அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் வந்துட்டு காமெடி வந்துட்டு ஹிட் ஆகுது. the jokes are getting landed. ஸோ அப்படி தான் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ரீச் ஆகிறாங்க. யார் நான் சொன்ன இவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியாக மாறுறானுங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராக்குக்கு வந்து நம்ம மூவ் ஆயாச்சு. ஸோ அதனால தான் ஸ்டாண்டப் காமெடியிலே வந்து நீ சும்மா வந்து மதுரை முத்து சொல்கிற ஜோக்கெல்லாம் இப்போ நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது, சிரிக்கிறோம். we were able to laugh, but we are not able to fully enjoy it right now because we are trying looking for experience and all. Yes, there are people enjoying it. There are some jokes. அதாவது மதுரை முத்தோட ஜோக்கில் மதுரை முத்து முன்னாடி வந்து சொல்லும்போது 20 ஜோக்கில் 20 ஜோக்கும் லேண்ட் ஆகும். இப்போ 20 ஜோக்கில் நமக்கு 5 ஜோக்கு தான் லேண்ட் ஆகுது. the ratio has been reduced. புரியுதுங்களா? I'm not saying Madurai Muthu is a bad comedian. I'm saying that the ratio has, because Madurai Muthu way of telling joke is actually becoming a என்ன சொல்றது, துக்ளக் வாசகர் வட்டம் ஜோக் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேங்களா? ஸோ பீப்புள் ஆர் ட்ரைங் டு வேர்ட் பிளேலாம் முன்னாடி ஃபேமஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஜோக் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஜோக்னு ஒரு கண்ட்ராவே ஒன்று ஞாபகம் இருக்கா? அந்த ஜோக் வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னேன்னா நான் ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடி. இப்போ நான் போட்டேன்னா என்ன துக்ளக் வாசகர் வட்டம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க தூக்கி போட்டு வச்சு. இதெல்லாம் ஒரு வேர்ட் பிளே இட்ஸ் நாட் ரெலவெண்ட். இட் இஸ் நாட் ரெலவெண்ட், இஸ் irrelevant. வேர்ட் பிளே வந்து முடிஞ்சு போச்சு. கிரேஜி மோகன்லாம் காலத்துலேயே முடிஞ்சு போச்சு. வேர்ட் பிளே வாட் ஐ மீன் இஸ் மீன் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சொன்னால் செருப்பாக அடிப்பாங்க நம்மளை. ஸோ வாக்கு ஸ்டாக்கெல்லாம் வேலை. இனிமேல் they are not going to fall for it. That's how Kevin Hart made a change. He talked about how his son and how his daughter, how their family runs, எப்படி வந்து they were அப்படின்னு சொல்லிட்டு தான் the grown ass gentlemanல வந்து he spoke. that gave a big hit. So we want to relate ourselves. ஓகேங்களா? இதுக்கான காரணம் இன்னொன்று இருக்குது. இது ஒரு செட்டு. இன்னொன்று கீப்பிங் யுவர் செல்ஃப் இன்டு ரெலவெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ கண்டெம்பரரி இஷ்யூ பற்றி நீங்கள் ஜோக் ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஃபால் இன்டு அ கேட்டகரி ஆஃப் அ சோஷியல் கமெண்டேட்டர். அதைத்தான் வந்து ஜான் ஆலிவர்லாம் பண்ணுறாங்க. ஈவன் தோ தே ஜான் ஆலிவர் ஆகட்டும், இவர் ஆகட்டும், கேரன் ஓப்ரைன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஈவன் தோ தேவர் ஆக்சுவலி a comedian, they were stand-up comedians, but they were commenting, they're satiring the political stance and the political social stance. ஓகேங்களா? social stance ஆஃப் politicians அப்படிங்கிற பட்சம் வரதுனால வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் பிகமிங் இன்டு அ சோஷியல் கமெண்ட்ரி, ஹிலேரியஸ் சோஷியல் கமெண்ட்ரி. அப்படியே அட்டாக் ஆகுது. புரிஞ்சு டக்குன்னு பஞ்ச் லைன் வருதுங்க. இப்போ வந்து ஒரு 10 பக்க கட்டுரை வந்துட்டு ஒரு மீம் கேரி அவுட் பண்ணிடும். மீம் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் 10 பேஜ் ஆர்டிக்கல் ஈஸிலி. காமெடி இருந்ததுன்னா அதில் பளிச்சுன்னு வடிவேல் வாய்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா மண்டியில் பதிஞ்சிடும். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் தே ஆர் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் இட். ஸோ காமெடி எப்படி பிரிஞ்சிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்டாண்டப் காமெடியிலே வந்துட்டு இவன் வந்துட்டு பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசுவான், பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக பேசுவாங்கிறது மீறி வந்துட்டு இவனோட ஷோக்கு நான் போனேன்னா அப்படி இருக்கும், இவனோட ஷோக்கு நான் அப்படி போனேன் அப்படி இருக்குங்கிற மாதிரி மாறிடுச்சு. இன்னும் அந்த அடாப்டேஷனுக்கு வந்து அதுதான் வந்து ஜான் ஆலிவர் வந்துட்டு வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பியூட்டிஃபுல் நம்பர் ஆஃப் ஷோஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் டு நைட் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி ஷோஸ் எவர் மேட். அப்படி ஒரு அழகான ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவருடைய பவர். he was able to do it. ஸோ அங்கேருந்து இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு வேறு யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியாவுக்கு வந்து வந்தீங்கன்னா வந்து we are new to that field. அதனால இந்த மாதிரி குப்பையான காமெடிஸ் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. we need diverse people. See, why I'm saying was Americans had a lot of problems. See, கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் காமெடியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் ஹிஸ்ட்ரி டு வாட்ச் த்ரூ. ஒஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும்
அமெரிக்கன் ஒயிட் காமெடிஸ் வேர் ஹிட். ஒயிட் பீப்புள் வேர் த்ரோயிங் காமெடிஸ். பிளாக்ஸை வந்து ட்ரோல் பண்ணி கேரிகேச்சர்ஸ் பண்ணி பிளாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க. பிளாக் மாஸ்க் பண்ணி பிளாக் பெயிண்ட் பண்ணி தேவர் ஆக்சுவலி ஷோயிங் தம் ஆஸ் அனிமல்ஸ் அண்ட் காமெடியாக போய் வந்து த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காமெடி வாஸ் வெரி வெரி மோனோபொலி. ஓகேங்களா? வெறும் ஒயிட் பீப்புள் வேர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் இட். அப்படியே வந்து அவங்களே புகழ்ந்து பேசி அவங்களே தள்ளிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டுச்சு. அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் காமெடி கிளப்னு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ காமெடி கிளப்லேயே அது வரைக்கும் இதுதான் காமெடி உலகம் நம்பிட்டு இருக்கு. அமெரிக்கன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் சுப்ரமிசம் சொல்கிற கான்செப்ட்லேயே தான் காமெடி ரன் ஆகிட்டு இருக்கு. பிளாக்கை வந்து ட்ரோல் பண்ணுறதாகட்டும், அவங்களோட பர்செப்ஷன்லேயே ஹவு 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 த ஒயிட் ஹவுஸ் ஹோல்ட் லுக்ஸ் லைக், ஹவு எவ்ரி திங் லுக் லைக் போயிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்ட் காமெடிஸ் அப்படிங்கிறது காஃபி ஷாப் காமெடிஸ் அப்போ தான் கிரியேட் ஆகுது அமெரிக்காவில். லேட் 70s அண்ட் 80s கிரியேட் ஆகுது. தீஸ் பிளாக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் காமெடியன்ஸ் வேர் கம்மிங் இன் டு அ பிக்சர். அவங்க வந்தப்போ தேர் கிவிங் எ நியூ லைட் ஆஃப் காமெடி. அவ்வளோ ஒரு ஹிலேரியஸ். தேர் ஓப்பன் அபவுட் பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ். எவ்ரி ஒன் ஆகட்டும், எடி கிரிஃபன் ஆகட்டும், எடி மர்ஃபி ஆகட்டும், சார்லி மர்ஃபி ஆகட்டும், இவங்கெல்லாம் வெளியே வரும்போது, டேவிட் செப்பேல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வெளியே வரும்போது தேவர் ஆக்சுவலி த்ரோயிங் அன் அமேசிங் நம்பர் ஆஃப் கான்டென்ட். அவ்வளோ அழகான காமெடிஸை த்ரோ பண்ணுறாங்க. ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து அப்படியே மாறுது. இந்த சைட் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இவ்வளோ மோசமாகவும் இருக்குது. அது சேம் டைம் இட்ஸ் த வே தே டெல் தேர் காமெடி எவ்ரி திங் அண்ட் ஆல் வாஸ் ஸோ குட். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன்ஸாக மாறு. ஏன்னா தேவர் ஆக்சுவலி த ரியல் விக்டம். எப்பவுமே அதிகமாக கஷ்டப்பட்டவங்க வந்து தன்னுடைய கதையை சொல்லும்போது காமெடியாக சொன்னால் அது ரீச் ஆகும். அவன் அழகாக சொல்ல முடியும். சார்லி சாப்ளின் வாஸ் ஏபிள் டு டூ அ பர்ஃபெக்ட் ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் பிகாஸ் ஹி புட் ஹிம்செல்ஃப் இன் டு டேஞ்சர் எவ்ரி டைம் when he was doing a comedy certain like that. ஸோ அது மாதிரி அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு காமெடி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் வரதுக்கு இங்கே லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மதுரை முத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் மதுரை முத்து நீட்ஸ் டு கம் பேக் வித் ரிஃப்ரெஷ்டு கண்டென்ட். கொஞ்சம் ஒரு கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணி வந்தார்னா அந்த ஊரில் இருக்கிற கிராமங்கள் எவன் அந்த பெஸ்ஸே வந்து கிராமத்தை பற்றி ஒரு காமெடி பண்ணானே அவ்வளோ ஒரு கேவலமான ஷோ அது. அந்த மனுஷன் பண்ணதே அவ்வளோ ஒரு கேவலமான ஷோ வருது. ஐ வாஸ் நாட் ரெடி தான். அவர் அப்படியே மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒரு மக்கு மாதிரியும் மற்ற எல்லாருமே இவங்க தான் வந்துட்டு எலிட் க்ரௌடு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு ஜிவிஎம் படம் பார்த்துட்டு சீன் போட்டுட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு முட்டாத்தனமான ரெப்ரசன்டேஷன். இட்ஸ் பியூர்லி ஜெனரலைசேஷன். இந்த பக்கத்துலேருந்து ஒரு க்ரௌடு வந்து லான்ச் ஆனான்னு வச்சுக்கிங்களேன், ஸ்டாண்டப் காமெடியில் அவனுங்க அடிச்சு இவனுங்க வச்சு தட் வில் ஹேப்பன். இவென்ச்சுவலி தட் க்ரோத் வில் ஹேப்பன். பட் அந்த டைம் வரைக்கும் வி நீட் டு கீப் திஸ் காமெடி அலைவ். அதுக்கும் நான் பின்னாடி ஏன்னு சொல்லிட்டு வரேன் இருங்க. ஸோ சி இப்படி ஒரு ஸ்டிக்மாவில் இருக்கும்போது வி நீட் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் திஸ் சைட் ஆல்சோ. ஓகேங்களா? இவங்ககிட்டேருந்து காமெடி நம்ம காப்பாற்றணும்னா நம்ம யாராவது ஒரு காமெடியன்ஸ் வந்து இறங்கி ஆகணும். தெர் ஆர் லாட் ஆஃப் குட் காமெடி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இன் மை சர்க்கிள் ஆல்சோ. வி கேன் கிரியேட் அ குட் மீம் கிரியேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. எவனா வந்து சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு பிரேக் த பேரியர் சேயிங் தட் காமெடி இஸ் ஒன்லி ஃபார் எலெக்ட். ஐ மீன் ஐம் நாட் சேயிங் அபவுட் தட் ஜென்ரல் காமெடி. ஐம் டாக்கிங் அபவுட் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி இஸ் ஒன்லி ஃபார் எலைட்டு. என் டிக்கெட்ஸ்லாம் யார் பாப்பா, அமேசான் எப்படி என் ஷோ பண்ணும், அதெல்லாம் கிடையாது. ஷோ பண்ணுவேன். நீ வந்துட்டு if your comedy content is so good, you can do it. So at the moment the industry is looking for representation. ஓகேங்களா? தீஸ் எலிட் இடியட்ஸ் சும்மா இந்த காக்டெயில் காமெடி, காஃபி ஷாப் காமெடி, ஃபில்டர் காஃபி காமெடி இதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுட்டு வரணும்னா அப்படி வந்தாகணும். ஐ எம் நாட் சேயிங் தோஸ் ஆர் பேட் காமெடிஸ். தே ஹேவ் செட் ஆஃப் ஆடியன்ஸ். அவங்களும் பார்த்துட்டு போட்டாங்கன்னா தட் ஷுட் நாட் பி த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் அ ஸ்டாண்டப் காமெடி இன் தமிழ்நாடு ஆர் இந்தியா பீரியட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் ரெஃபரன்ஸ். தெர் ஆர் வெரி குட் காமெடிஸ். திரும்பி ஐம் கோயிங் பேக் டு மதுரை முத்து பிகாஸ் மதுரை முத்து இஸ் த ஒன்லி ஃபார்மோஸ்ட் எக்ஸாம்பிள் ஐம் கம்மிங் இன் பிகாஸ் இஸ் ஸோ ஃபேமஸ். ஈவன் ரோபோ சங்கர் எடுத்துக்கங்க, ஈவன் வடிவேடு பாலாஜி எடுத்துக்கங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ ஐம் வெரி சாரி அபவுட் இட். ஸோ ரோபோ சங்கர் எடுத்துக்கங்க. இவங்கெல்லாம் வந்து தேவர் ஏபிள் டு ட்ராப் இட். இந்த குக் வித் கோமாளியில் வராங்களே பசங்க, அவங்க பேர் தெரில, அவனுங்களாம் எடுத்துக்கங்க. தே ஹேவ் அ ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் த்ரோயிங் அப்போ ஸ்டாண்டப் காமெடி. எல்லாரையுமே எல்லாரையும் வந்து இவன் சூரி காமெடி பண்ணுறான், இன்டெலெக்சுவல் லென்ஸில் பார்த்துட்டு இவன் சூரி காமெடி பண்ணுறான்னு இவனை கலாச்சிட்டு எஸ்ஏவோட ஷோவில் போய் உட்காந்துட்டு நீ என்னத்துக்கு டிக்கெட்டை கொடுத்து சிரிச்சு நிற்கிற? என் கேள்வி அதுதான், சிம்பிள். ஓகேவா? அவன் இவ்வளோ பேசுகிற இவங்க சூரி காமெடி மொக்க தான். நான் தான் இல்லைன்னு சொல்ல. சூரி பண்ணுற காமெடிலாம் மொக்க தான் இருக்குது படத்தில் பார்க்குறச்ச. ஸ்டாண்டப் காமெடியாக அவன் அது மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி விடட்டும். பார்த்தா சிரிக்க மாட்டியா நீ? இவன் வந்து ஒரு வேர்ட் ப்ளே பண்ணானா ஒத்தாங்கிறதுக்கு பதிலாக ஃபக்குன்னு யூஸ் பண்ணானா அவனை வந்து இன்டெலெக்சுவல்னு கிளாப் பண்ணி என்னத்துக்கு ஏமாற்றிருக்கிற? தட்ஸ் நாட் அ குட் ரெப்ரசன்டேஷன். யூ ஷுட் நாட் டூ லைக் தட், ரைட்? இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் அ வெரி வெரி பேட் திங் டு டூ. ஸோ இதுதான் அங்கே நடந்துச்சு அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு. சிம்பிளி தேவர் டாக்கிங் லைக் தட்.
ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு இட் பிகேம் வெரி வெரி ஃபினாமினல் மொமெண்ட் அண்ட் பிளாக்ஸ் ஐ மீன் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ரேஸ் பீப்புள் ஆர் டேக்கிங் இன் டு த காமெடி ஜானா இந்த ஸ்ட்ராங். அதனால தான் வந்துட்டு கீ அண்ட் பீல் மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்ச் கிடச்சிது. தமிழ்நாட்டில் அது ஈக்குவலாக வந்து ஒரு ஸ்கெட்ச் இருந்துச்சுங்க. கீ அண்ட் பீல் ஈக்குவலாக லொல்லு சபான்னு ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேர் இப்போ வந்து லொல்லு சபாவை கொண்டாடுறான் இந்த ஜென்ரேஷன்? ஏன்னா அப்போ இட்ஸ் ஃபார் ஹெட் ஆஃப் டைம். தட் டைம் ஆல்சோ இட் வாஸ் ஹிட். ஓகே, ஹிட்டு. நான் குறையெல்லாம் சொல்லலை, அப்போ ஹிட் ஆச்சு. பட் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. அது ஒரு கன்செகட்டிவ் ஸ்கெட்சாக மாறல. இன்னைக்கு கூட ஒரு ஷோ பார்த்தேன். எவ்வளோ அழகான ஒரு காமெடி சொல்லியிருக்கான் தெரியுமா? மீட்டிங் கூப்பிடுவான். உங்களெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் மீட்டிங் கூப்பிட்டேன்? இன்னைக்கு சண்டே அதுமா ஒன்று எதுக்குன்னு கேட்பான். சண்டே அதுமா யாரும் மீட்டிங் வர வேணாம், வீட்டில் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு மீட்டிங் கூப்பிட்டேன்பான். ஸோ இந்த மாதிரியான காமெடியாக இருக்கும். அது மேலே செம்மையாக இருக்கும். குழந்தை கலந்தானே எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கும். குழந்தை கலந்தானே ஆகி போச்சுல்ல அப்படிமா. குழந்தை கலந்தானே ஆகி போதாங்க. சரி, இந்த மாதிரியான வேர்ட் பிளேயும் நல்லா தான் இருக்கும் சிரிக்கிறதுக்கு. தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு சார். கத்தி தொங்கினா தள்ளி உட்காருமா. இதெல்லாம் கடி ஜோக்கு நீ இப்போ வந்து இரலவெண்ட்டாக தூக்கி போட்டுட்ருக்க. இது ஒரு காலத்தில் நான் சிரித்தேன். எல்லாரும் தான் சிரிச்சிங்க. ஓகேவா? இட்ஸ் அபவுட் ஹவ் யூ டெலிவர். சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி இந்த வர ஜோக்கெல்லாம் தூக்கி வந்து மொக்க இது வந்து கடி. நீ யார் இவாலுவேட் பண்ணுறதுக்கு? யூ ஆர் லிசனர், இவாலுவேட் இட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அது மாதிரி அப்படி தான் வருவான் ஒருத்தன் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து அவன் வரான். இவன் நம்ம இப்போ எஸ்ஏ மாதிரி கேகே மாதிரி மற்ற இவம் குரூப் மாதிரி இவனுக்கு ஆக்சஸ் இருக்கா, நான் எடுத்தவொடனே நேராக தூக்கி போட்டு வரத்துக்கு எப்படியோ வரான். சினிமாவை மீறி வரத்துக்கு நான் லோக்கலாக சொல்ல வரேன், குரூப்லேயே சொல்ல வரேன். இப்போ 4 பேர் பசங்க குரூப்பில் ஷேர் பண்ணும்போது மச்சான் இந்த ஜோக்கெலாம் மொக்க ஜோக்கடா படா அப்படின்னு உடனே தூக்கி ட்ரோல் பண்ணுறது. ஐம் டாக்கிங் அபவுட் இஃப் த பர்சன் இஸ் ஹேவிங் எ பேஷன் டு பிகம் ஸ்டாண்டப் காமெடி. அவனை நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்லை அவன் சும்மா பண்ணுறானா யூ கேன் ட்ரோல் ஹிம் வாட் எவர் யூ வாண்ட். இப்படி இருக்கும்போது அப்படி தான் வருவான். ஸோ ரெப்ரசன்டேஷன் இஸ் மஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் நோக்கி நீங்கள் நகராமல் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இதான் காமெடி, இதான் ட்ராஜடி, இதான் வந்துட்டு சொசைட்டின்னு காமிச்சிட்டு இருப்பான். அவனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரது தான் வந்துட்டு இட்ஸ் அவர் டியூட்டி அண்ட் வி ஹேவ் டு டூ இட். ஸோ அதை நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இது மாதிரி இருந்தால் தான் வந்து டெவலப் ஆகும், காமெடிங்கிறது மாறும். 2வது இந்த காமெடிங்கிற இண்டஸ்ட்ரி வந்துட்டு இட்ஸ் அ டையிங் இண்டஸ்ட்ரி. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வி ஸ்டார்டட் என்டர்டெய்னிங் ஆர் செல்ஃப். நம்மளாலே என்டர்டெயின் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. புரியுதுங்களா இல்லையா? அதுதான் எல்லா தியரிஸ்ட்டும் சொல்ல வராங்க. இப்போ வந்து இப்போ வந்துட்டு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். டக்ளஸ் வந்து ஒரு டெடெக்ஸ் வந்து முக்கியமாக பேசியிருந்தார். முக்கியமாக ஒரு பாயிண்ட். இஸ் எ காமெடியன். எவல்யூஷன் ஆஃப் காமெடி பற்றி பேசியிருந்தார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ காமெடியன்ஸோடைய ரோல் ஆர்டிஸ்ட்டை பொறுத்து ஆர்டிஸ்ட்லேயே காமெடியன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா நோ, நன் ஆஃப் தம் ஆர் இம்பார்ட்டன்ட் சொசைட்டிங்கிறார். ஏன்னா இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஜாம்பி அவுட்ரேஜ் வருது, திடீர்னு நியூக்ளியர் பாம்பு ட்ராப் ஆகுதுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி ஒரு ஜென்ரேஷனை பில்ட் பண்ணோன்னா நமக்கு தேவைப்பட வேண்டிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் தவிர காமெடியன்ஸ் கிடையாதுங்கிறார். அதான் உண்மை. ஸோ அதனால வந்துட்டு காமெடியன்ஸோட வேல்யூஸ் வந்து எப்பவுமே கம்மியான லெவலில் தான் இருக்குது. அது போக சோஷியல் மீடியா வந்துட்டு வி ஸ்டார்டட் டு செல்ஃப் என்டர்டெயின் ஆர் செல்ஃப். இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஜோக் தோணுன்னா உடனே மீமா நான் போடுறேன். ஸோ அதை நான் பார்த்து நான் சிரிச்சுக்கிறேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத நானே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வி டோன்ட் ஹேவ் டைம் டு ஷிட். அதனால வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஓவர் ரேட்டட் ஷிட்டு, கிரிஞ்சு, லொட்டு லொசுன்னு கத்திட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து நம்மளே ஒரு பாரா வச்சுக்கிறோம். நம்ம பார்க்குறது ரசிக்கிறதுலாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் என்டர்டெயின்மெண்ட் நோக்கி நம்ம செல்ஃப் என்டர்டெய்னிங்காக மாறிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால வந்துட்டு வி ஆர் லூசிங் சர்டன் இண்டஸ்ட்ரி. அதில் காமெடி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அதுவும் இந்தியாவில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்போது டை ஆகிட்டு இருக்கு. அதுவும் எப்படி டையிங் ஸ்ட்ரேட்டுக்கு போகுதுன்னா வந்து இவங்கக்கிட்ட மாட்டிட்டு போகுது. ஸோ ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு சேவ் ஸ்டாண்டப் காமெடி. ஐ எம் சேயிங் லைக் தட் யூ ஷுட் என்கரேஜ் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். ஓகேங்களா? சி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து ட்ராஜிக்கில் சொன்னால் நல்லாயிருக்கும், சில விஷயத்தை காமெடியில் சொன்னால் நல்லாயிருக்கும். ரீச்சை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஐ ரிமெம்பர் ஒன் ஷோ. ஓகே, எவமில் வந்துட்டு ஐ டோன்ட் ரிமெம்பர். தெர் வாஸ் அ கை ஹூ டிட் அ கிக் அபவுட் ரிசர்வேஷனையும் வந்து பிரமினிக்கல் பத்தாரிக்கையை பற்றியும் ஒரு ஷோ போட்டிருந்தாரு. பயங்கரமாக வந்துட்டு ஓடுனுச்சு அந்த ஷோ. கடைசி தூக்கிட்டாங்க ஏவம். அது ஏன்னு தெரில, எதனாலன்னு தெரில, ப்ரெஷர்னு தெரியும். ஏன்னு தெரிலனா ஆப்வியஸ்லி வி நோ த ப்ரெஷர் அவுட் ஆஃப் இட். அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது, நான் ப்ரிவிலேஜ் கை டு டாக் அபவுட் இட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து த ஷோ ஹஸ் பீன் டெக்கன் ஃப்ரம் த எவம் இட் செல்ஃப். அவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒய் இட் இஸ் லைக் தட். யூ ஸ்டார்ட் அபவுட் தேர் வேர் லாட் ஆஃப் பீப்புள் இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. ஐ தாட் விஜய் வரதராஜ் வாஸ் டூயிங் சம் இனிஷியேட்டிவ். ஐ டோன்ட் நோ ஒய் த ஹெல் ஹி ட்ராப்ட் இட். அவர் ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம், சிட் டவுன் காமெடியாக பண்ண போகிறோம் ட்ரை பண்ணார். ஐ டோன்ட் நோ ஒய் ஸ்டாப் இட். ஐ கேன் ஆஸ்க் ஃபிளிப் ஆல்சோ. ஸ்ரவாஸ் பண்ண அந்த பையன் இந்த பசங்களை சேர்ந்து தே கேன் ட்ரை சம் அவுட் ஆஃப் இட்.
ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லாததுலயும் கேட்கறானுங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா உட்காந்துட்டு? ஐ அம் ட்ரைங் டூ ஐ அம் ட்ரைங் டூ கெட் ஆஸ் மச் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் திஸ் சைட் ஆன்வர்ட்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இவ்வளோ மோசம்லாம் தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து இந்த இன்டலெக்சுவல் லென்ஸ போட்டு பார்க்குற எந்த இதுலயும் சரி, பிரிவிலேஜ்டு, நான் பிரிவிலேஜ்டு, லிபரல், நான் லிபரலு, கம்யூனிஸ்ட்டு, கேபிட்டலிஸ்ட் எவனா இருந்தாலும் சரி, எந்த வேணாலும் சரி, இந்த எல்லாத்தையும் லிபரல் லென்ஸ போட்டு வந்து ஹே இட்ஸ் எ கியூ ஒருத்தன் இருப்பான். என் Facebook லிஸ்ட்ல ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் நான் சொல்ல விரும்பல. அவன் வந்துட்டு எது எடுத்தாலும் உன்ட்ட சொல்லுவான். கருத்து சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதில ஆன்டியா ஒரு கருத்து வச்சிருப்பாரு. இது வந்து இட்ஸ் நாட் ஓவர் ஷிட்ரா, இட்ஸ் நாட் குட்ரா அப்படி. எது எடுத்தாலும் சொல்றது தான் வேலை. ஒப்பீனியன் மேக்கர்ங்கிறது வேற, ஒப்பீனியன் கிவர்ங்கிறது வேற, சும்மாவே ஒப்பீனியன் தர்றதுங்கிறது வேற. இவர் வந்து 3வது கேட்டகரி. சொல்லிக்கினே இருப்பாரு. இந்த மாரி அது ஷிட், அது வொர்ஸ்ட், இது கிரிஞ்சு, அது லொட்டு, இது ப்ளா ப்ளா. ஹூ த ஃபக் யூ ஆர் மேன் அப்படின்னு கேட்க தோணும் டக்குன்னு. சரி எதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு விட்டுன்னு சொல்லிட்டு விட்டு போயிருவோம் நம்ம. ஸோ இந்த மாரியான ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் கிங். ஸோ அட் த சேம் டைம் ஐம் நாட் சேயிங் தட் டோன்ட் கிவ் ரூம் ஃபார் சினிமா காமெடி வச்சு டோன்ட் இவாலுவேட் பிகாஸ் தீஸ் 2 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் குவைட் டிஃபரெண்ட். ஓகேங்களா? சூரியும் இங்க இருக்கிற மதுரை முத்துவையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தீஸ் 2 ஆர் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி டூயிங் இட். மதுரை முத்துக்கு இன்னும் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? ஊர் சைட்லாம் திருவிழா போய் உட்காந்தாருனா அவரு, ஜோக் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அவர் அப்படி சிரிப்பானுங்க. அதுதான் ஜனரஞ்சகத்துக்கான காமெடி. ஓகேங்களா? சும்மா வந்துட்டு எஸ்ஏ மாரி வந்து பிளா 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 பிளான்னு பேசுறதெல்லாம் காமெடியில வராது. ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ வென்எவர் யூ ஆர் ட்ரையிங் டு கிரியேட் அ நியூ இண்டஸ்ட்ரி இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா, த ரெப்ரசன்டேஷன் பிட்வீன் 2 சைட்ஸ் இட்ஸ் கெட்டிங் டிலேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அது சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கு. ஸோ அத நம்ம மாத்தணும். அத நீங்க மாத்துறதுக்கு ஒரே வழி வந்துட்டு ட்ரை டு என்கரேஜ் பீப்பிள் ஹூ ஆர் ஆக்சுவலி ட்ரையிங் டு பி எ ஸ்டாண்ட் அப் காமிக். இந்த பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்ல பேச சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ மலேசியன் காமெடிஸ்லாம் பயங்கரமா ஹிட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த மலை காமிக்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் எய்தர் இன் சைனீஸ் ஆர் மலாய் ஆர் இன் தமிழ் இட்செல்ஃப். குமார் பேசினாருன்னா, குமார் பாதி தமிழ்ல பேசுவாரு, பாதி வந்துட்டு மலையில பேசுவாரு. அவர் இட்ஸ் எ லிங்குஸ்டிக் ஜீனியஸ் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ட்ரை சர்ச் ஹிம் ஆல்சோ. ஸோ இந்த மாரியான காமெடியன்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. சி ஆஸ் அ காமெடி லவர், ஐ ஹேவ் ஸ்பென்ட் ஆல்மோஸ்ட் மை டெக்கேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் மை ஹால்ஃப் ஆஃப் மோர் தென் 1 1/2 டெக்கேட் இன் காமெடி. காமெடி ரொம்ப பிடிக்கும். நடுவுல கொஞ்ச நாள் பேஷன்லாம் வச்சிருந்தேன். காமெடினா ஸ்டாண்ட் அப் காமெடி ஆகணும்னு சொல்லி ஜோக்ஸ்லாம் எழுதுவேன். எல்லாமே பண்ணி பார்க்கணும்னு ஆசை தான். ஸோ எழுதுவேன். ஸோ அவ்வளோ ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு இட்ஸ் பிகமிங் எ டையிங் ஃபீல்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்பிள் இன் Facebook சிம்பிளி தே ஆர் புட்டிங் தேர் ஸ்டாண்ட் அப் காமெடி. ஐ அம் ஹாப்பி தே ஆர் புட்டிங் தேர் ஸ்டாண்ட் அப் காமெடி அண்ட் சூசிங் ஸ்டாண்ட் அப் காமெடி அஸ் எ கரியர். பட் ஆர் தே புட்டிங் எஃபர்ட் டுவர்ட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிவ் தோஸ் பீப்புள் அ ரூம். ஓகேங்களா? ஒரு பெரிய மேரத்தான் நடத்துங்க. இந்த எவம டிச் பண்ணுங்க. ஐ அம் ஹாப்பி. நீலம் வாஸ் டூயிங் என்ன சொல்றது? இந்த கானாவுக்கு வந்து ஈக்குவலா வந்துட்டு தியாகராஜ கீர்த்தனைக்கு ஈத்தாப்புல ஆப்போசிட்ல வந்துட்டு கானாவ வச்சு ஒரு திருவிழா நடத்துன மாரி வந்துட்டு, எவம்க்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ட்ரை டு டூ சம் காமெடி. லிங்குஸ்டிக்கா வந்துட்டு இந்த பக்கம் ஒரு காமெடி வச்சு நம்ம பசங்கள இறக்கி விட்டு பேச விடுங்க. பசங்க பேசல 20 ஜோக்குல 30 ஜோக்கு லாண்ட் ஆகும். அதெல்லாம் வாய்ப்பே 30 ஜோக்குல 20 ஜோக் கண்டிப்பா லாண்ட் ஆகும். எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒரு கன்டென்ட் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே. ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ் தீஸ் பீப்பிள், ட்ரை டு கெட் அ ஃபோரம். ஐ அம் ஜஸ்ட் கிவிங் அஸ் அன் அட்வைஸ். நீ இத பண்ணலாமேடா என்னன்னு கேட்டீங்கன்னா, இத பண்ணலாம். கரெக்ட்டு தான். நானும் இத பண்ணலாம். ஆனா இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆள் கிடையாது. நான் ஒரு சஜஷன் தான் குடுக்க முடியும். ஐ அம் எ ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கேன் நானு. ஸோ ட்ரை டு டூ இட். ஸோ you can be if you are having a passion to become a comic, if you are seeing you want to be a comic and you do it, there is a lot of politics in this. அத நீங்கலாம் பிரேக் பண்ணி வெளிய வரலாம்னா சான்ஸ் இருக்கு. ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். YouTubeல ஸ்கெட்சஸ் மயிறு மாரி இருக்கு. ஏதாவது பரிதாபங்கள தவிர்த்து ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்ச் சேனல் எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் ஸ்கெட்ச் சேனல்ஸ் நான் சொல்றது. டெம்பிள் மங்கீஸ், ஃபிளிப்லாம் எடுத்தேன். டெம்பிள் மங்கீஸ் தான் சோசியல் கமெண்ட்ரி சேனல்ஸ். they are handling a different type of comedy genre. I'm talking about sketch based. ஸ்கெட்சா பண்றது, ப்ராப்பரா ஒரு ஸ்கெட்ச் பண்றதுங்கிறது பரிதாபங்கள் தான் பெஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். டெம்பிள் மங்கீஸ், ஃபிளிப் வந்துட்டு they were satires. They are so good at satiring and they are doing it's very great. What they are doing is great thing. ஸோ இவங்க இந்த 3 ரெப்ரசன்டேஷன் தவிர வேற ரெப்ரசன்டேஷன்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரை டு புல் மோர் பீப்புள் இன்டு இட். ஸோ காமெடிங்கிறது வந்து இட்ஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ். அது உண்மைதான். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் இந்த கேகேகே மாதிரி, எஸ்ஏ மாதிரி, எஸ்ஏ கூட ஓகே, கேகேகே மாதிரி, ஆர்ஜே பாலாஜி மாதிரி, இந்த மாதிரி வெண்ணங்க வந்துட்டு கிரிக்கெட் கமெண்ட்ரியில் கூட போய் காமெடி பண்ணிருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாராலையும் தான் பாதி பிரச்சனை.
ஓகேங்களா? ஐ அம் நாட் பிளேமிங் தெம். ஐ அம் நாட் ஸோ அவன் பேசுனதெல்லாம் வந்துட்டு டோன்ட் திங்க் ஐ அம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் தெம். ஐ அம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் தியர் கான்டென்ட். ஐ அம் வெரி சாரி. மை நாக் இஸ் லாட் ஆஃப் குளரிஃபையிங். செம ஃபீவரில் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணி ஃபீவர் முடிச்சு வெளியே வந்திருக்கேன், பாட்காஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்க கிடையாது, அவங்களுக்கு எதிராக நான். ஐ எம் ஜஸ்ட் பீயிங் ஓப்பன் வென் இட் கம்ஸ் டு கிரிட்டிசிசம். ஸோ இவங்க எல்லாரும் இந்த காமெடின்னு சொல்லி அவங்க ஓப்பி அடிச்சுட்டு இருப்பானுங்க. சூரி காமெடியும் மொக்க தான், இவங்க காமெடியும் மொக்க தான். இது ரெண்டையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து டீபங்க் பண்ணி வெளியே வரணும்னா வந்துட்டு ரெப்ரசன்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக வரணும். ஸோ அதை விட்டால் வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. இதுதான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான நோட். ஸோ try to watch as much of if you love a lot of comedies and all, try to watch it. இந்தியன் க்ரௌடுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, ரசல் யூஸ் டு ட்ரோல். காசு கொடுத்தா நம்ம சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் லைவ் ஆடியன்ஸை வச்சு ட்ரை பண்ணி. லைவ் ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கிறதுக்காக ஒரு ஷோ இட்டு கிடையாது. அவன் காசு கொடுத்ததுக்கு நான் சிரிப்பேன். க்ரௌடோட வைபு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல சினிமாவில் நல்ல அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற க்ரௌடுக்கு அந்த படம் பிடிக்காமல் அந்த கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களே அறியாமல் அந்த படம் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அது மாதிரி தான் லைவ் ஆடியன்ஸ் எப்பவுமே வந்துட்டு இட் கேன் மெனிப்புலேட் யுவர் ஃபீட்பேக். உங்கள் ஃபீட்பேக் அதை மெனிப்புலேட் பண்ணும். ஸோ அதனால் லைவ் ஆடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து ஹிட் இல்லையாங்கிறதுல நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு லேண்ட் ஆகணும். ஐ வாஸ் நாட் ரெடிடா வந்துட்டு இட் வாஸ் வெரி ஒஸ்டடா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை கூட ஜோக்கா திருடி கூட போடுவானுங்க இந்த எவன் பசங்க. சரியா? செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ வேர்ட் பிளேஸ் ஆர் நோ மோர் காமெடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க மக்களே. வேர்ட் பிளேவெல்லாம் இனிமேல் காமெடி கிடையாது, கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. வேர்ட் பிளே பண்ணினா கலாய்ச்சிருவானுங்க. ஸோ நீங்கள் அடுத்த கட்ட நகர்வாக வந்துட்டு உங்களோட எமோஷ்னலாகவும் உங்களுடைய பர்சனலாகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண வந்துட்டு அந்த காமெடி ரீச் ஆகும்போது என்னுடைய தாழ்மையான கருத்து. யூ மே டிஃபர். ஓகேங்களா? யூ மே டிஃபர் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் onwards. ஸோ these are the important factor I want to talk about this particular comedy genre. I think I talked about how the comedy history and all. ஸோ எப்படி காமெடி இவால்வ் ஆச்சுன்னு நான் சொன்னேன் நான். சம் ஆஃப் த காமெடி நேம்ஸ் ஐ ஹவ் த்ரோன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா சிரிப்பீங்க. நல்லா சிரிப்பீங்க. ஸோ நான் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி நான் வந்து ஷோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஹலோ திஸ் இஸ் ஜானகி இயர் அப்படிங்கிற மாதிரி நானும் பண்ண தயார். எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நானும் இந்த மாதிரி 25 ஜோக்கில் 30 ஜோக் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என்னால். கொடுத்த உடனே வந்துட்டு அதை நீங்கள் சிரிக்கலாம், ரசிக்கலாம், உங்கள் காசை கரியாக்கலாம். நானும் நாளைக்கு எவமில் வந்து உங்கள் தயவில் வருவேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஜோக்ஸ் ஷுடன்ட் பி அப்பார்ட். அடடா, நான் இவமில் இருக்க வேண்டிய ஆளுங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட்டுங்கிறது மாதிரி ஜோக்ஸ் அப்பார்ட் கிடையாது. ஜோக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ட்ரை டு கிவ் valid criticism on that and try to eliminate bad comedians who pursue. I'm not saying bad comedies shouldn't exist. I'm saying bad comedies தான் representation of comedy அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதை வந்து மாற்ற வேண்டிய நம்ம கடமை. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு உங்களோட முயற்சிகளை எடுக்கலாம், நீங்கள் ரசிக்கலாம். Until then, it's Walk Monk signing off. Ta-da!